ஊட்டி ரீச் ஆகிடுச்சுங்க சார். நல்ல செம்மையான கிளைமேட். லைன்ஸ் எல்லாருமே வந்து சிறப்பான பட்டிமன்றம். அந்த பட்டிமன்றத்தை வந்து நம்ம விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு எல்லாம் பேசி என்ஜாய் பண்ணியாச்சு. இங்கே எப்படிங்க கேன்ல பற்று இருக்கு. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதோடைய வயசுன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 55-60 வருஷம். தமிழ்நாட்டிலே தமிழ்நாடு இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் அதிகமான ஊரை ஆட்சி பண்ண, அதிகமான நாட்டையும் அதிகமான மக்களை ஆட்சி பண்ண ஒரு பேர் வந்து ராஜேந்திர சோழன். அவர் தான் வந்து ஆட்சி பண்ணார். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் தமிழ்நாடுன்னு கூட கிடையாது, நான் சொல்கிறது இந்தியா முழுவதும் இந்திய துணை கண்டத்தையே அதிகமான அளவு ஆண்ட ஒரு நபர் யாருன்னா ராஜேந்திர சோழர். அவர் நினைவாக கூட இப்படின்னு வச்சுக்கலாம், அவரும் நம்ம முன்னோர்னு நினச்சிக்கிறேன் நான். ரெண்டாவது, இது சீரியஸான டாபிக்ன்றனால சீரியஸாகவே நம்ம அடுத்தடுத்து வர்றவங்க நல்ல விஷயங்களை, நல்ல பல விஷயங்களை காமெடி இல்லாமல் அடுத்து பேசலான்றது தான் நான் நினைக்கிறேன். மேலும் இப்போ என்னுடைய சட்ட நிறுவனத்தை வந்து அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ என்னுடைய மகன் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு. என் மகன் வந்து அவர் வெளியில் அவரோட பெயரை சொல்லும்போது அர்ஜுன் சரவணன் ராஜேந்திரன் அப்படின்னு தான் இப்போதைக்கு சொல்கிறாரு. ஹெட்டில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னா, மேரிட் உமன் ஆக்ட்னு ஒன்று இருக்குது. அது வந்து எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு எனக்கு தெரியல, அதுக்காக தெரிஞ்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு தொழில் பண்ணுறவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கடன்லாம் நிறைய இருக்கும். ஓகே, அந்த மாதிரி கடன் இருக்கும் பட்சத்தில், நம்ம யாருக்காவது கடனாளியாக இருக்கும் பட்சத்தில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா கோர்ட்டு வந்து அவங்க சொத்தையோ அவங்கக்கிட்ட இருக்கிற சேவிங்ஸையோ எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்க. இதுதான் இப்போ நடக்கிற இந்த கடன்காரங்களுக்கு நடக்கிற ஒரு பிரச்சனை. இதை வந்து அப்போவே அர்ஷத் மேத்தா வந்து ஷேர்ஸில் வந்து நிறைய பணம் தவறுதலான வழியில் சம்பாதிச்சாலும் அவர் என்ன பண்ணார்னா எல்ஐசியில் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணார். அவர் பண்ணப்போ மேரிட் உமன் ஆக்ட்னு அந்த இதுபடி இன்வெஸ்ட் பண்ணனால அவரை கைது பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த பணத்தை வந்து கவர்மெண்டாலேயே ரெக்கவர் பண்ண முடியல. ஏன்னா அது மேரிட் உமன் ஆக்ட்னு போட்டு வைஃப் பேரில் கொடுத்தனால அந்த சொத்து அது வந்து வைஃபுக்கு மட்டும்தான் சேரும், அது கவர்மெண்டால் கூட எடுக்க முடியாது அப்படின்ற இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? இது யாருக்கா தெரியுமா? தெரியாது. மற்றபடி இந்த மாதிரி ஒரு சுற்றுலா தான் நம்ம எல்லாம் ஒன்றிணைக்கிறது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் தான் நம்ம எல்லாமே ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ சீனியர் பொதுநலங்கள்லாம் வந்து இப்போ அண்மையில் தான் நம்ம சங்கத்தில் அடிமா சங்கத்தில் இணைந்தாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்மளுடைய நட்பு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவும். அந்த வகையில் இது ஒரு சிறப்பான நிகழ்வாக அமைகிறது. வேறு என்னை பற்றி இதுதான் என்னோட இது. நான் வந்து முகப்பேரில் இருக்கேன். இதுதான் ஆஃபீஸும் எனக்கு வீட்டு பக்கமே இருக்குது. என் மனைவி ஹவுஸ் ஒய்ஃப் தான். என்னுடைய ஒரே ஒரு தம்பி இருக்கான். தம்பி வந்து கோபியில் தான் ராணி பிரேமோஸ்னு கடை வச்சுருக்கான். இடைவேளை ட்ராவலில் அதுக்காக நின்றுருக்கோம். அப்படியே லொக்கேஷன் பாருங்கள். அப்படியே வந்தீங்கன்னா நம்ம வண்டி சார் இருக்காங்க, டிரைவர் அண்ணா, மகேஷ் சார், சரி எல்லாம் இருக்காங்க பாருங்க வண்டிக்குள்ள. சார் கொஞ்சம் டர்ன் பண்ணுங்க. ஆகும் இப்போ அவங்க யூஸ் ஆமாம் கரெக்டு ஆகும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா, இவங்க ஃப்ளிப்கார்ட்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கே ஒரு இம்போர்ட் வச்சுருக்கிறோம், அமேசான் அதுக்குன்னு ஒரு இம்போர்ட் வச்சுருக்கோம். ஒரு அதே ஃபார்மேட் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த இது வந்து டேலிக்கு இப்போ நிறைய அங்கே மட்டும்தான் இஷ்யூ இருக்குதே தவிர, பட் என்ட்ரி சர்வீஸ் உள்ள அப்லோட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்கள் மேனுவலாக நம்ம ஜென்ரல் ஃபார்மேட்டில் போட்டிங்கன்னா அதன் பிறகு எனக்கு பிடபிள்யூயில் 1987 கோயம்புத்தூரில்
பணி கிடைத்தது. அந்த பிளான் வந்து நிறுத்திவிட்டார்கள். சீனியர்ஸ் ப்ராஜெக்டில் இருந்தாங்களா, ரெகுலர் டிவிஷன் இருந்தாங்க, எங்களை வெளியே தள்ளிட்டாங்க. 485 பேர் கலெக்டர் தமிழ்நாடு முழுவதும் கலெக்டர் சரண்டர் பண்ணாங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் கலெக்டர்கிட்ட நாங்கள் கலெக்டர் எங்களை வந்து ஏதோ ஜாப் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணுங்கிறதுக்காக 10A1 கேட்டரியை மாற்றிட்டாங்க. வில் நாட் அண்டர் ரெகுலர் டிஎன்பிசி கேடர், நோ மோர். ஸோ தி சரண்டர் அஸ் டு 10A1 கேட்டகரி இன் ரெஸ்பெக்டிவ் கலெக்டர் ஆஃபீஸ். அப்படி வேலை பார்த்துட்டே இருந்தோம். பார்த்தீங்கன்னா திடீர்னு செக் போஸ்ட்டில் நாமக்கல்லே படித்து முடித்து விட்டு 2001 சென்னைக்கு வந்து வர்றோம், நானும் அப்பாவும். சந்தேகமாக இருக்கிறப்ப வீடியோ காலாகவே வருகிறது அது என்ன. ஸோ இப்போ யாருக்கெல்லாம் கால் வரலையோ அவங்கெல்லாம் வந்து நம்ம மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த ப்ரைஸிங்கில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வந்து அப்சைடு வந்து டிசிஎஸ்ல இருக்குது. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நாட் இப்போ இல்லை, ஒரு 2 இயர்ஸ் 1 இயர் ஆகும் மேக்ஸிமம். எப்படி சொல்றீங்க சார்? சார் அது வாங்குங்க சார். செல்லம் சார் போதுமா? குழப்பத்தோடயே இருப்பாங்க, பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு தயக்கத்திலேயே வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ரியல் எஸ்டேட்லேயும் இல்லை தெரிஞ்ச கோல்ட்லேயோ இதில் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்படி நீங்கள் ரியல் எஸ்டேட்லேயும் கோல்ட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டாக்லேயும் வந்துட்டு டைரெக்டாக உங்கள் பேர்லேயே ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பேசிக் ஃபண்டமெண்டல் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு பர்டிகுலர் செக்டார்லேருந்து வந்துட்டு ஒரு 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 ஒவ்வொரு செக்டார்லேயும் வந்துட்டு ஒரு 2 கம்பெனி, ஒரு 10 கம்பெனி அதிகபட்சமாக வந்துட்டு ஒரு 10 கம்பெனி மட்டும் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வர முடியாது. மினிமம் விண்டேஜ் வந்துட்டு 1 இயர் கழிச்சு நியூ கம்பெனிக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏற்கனவே இருக்கிற கம்பெனியை வந்துட்டு சிஸ்டர் கன்சர்னாக வந்தால் நிறைய பேராமீட்டர். ஸோ அப்போ ஃபண்டு ரைஸ் பண்ணுறதுக்காக பப்ளிக் கிட்ட இருந்து மணி வேணும். ஸோ இப்போ நான் ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம போனோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், செந்தில் ராஜா அண்ட் இப்போ ராஜேந்திரா ஹோட்டல். நம்ம ஃபவுண்டர் சொன்ன மாதிரி ராஜேந்திரா ஹோட்டல் இருக்குது, 50 வருடங்களாக இருக்குது. இப்போ ராஜேந்திரா ஹோட்டல் என்ன பண்ணுறாங்க, ஏன் நெய்வேலியில் வைக்கணும், நான் வந்து சென்னையில் இந்த மாதிரி நான் பிரான்ச்சஸை வந்து நான் வந்து பெருசு பண்ணுறேன். என்னங்க தங்கமயில் ஜுவல்லரி இருங்கப்பா. ஓகே, இப்போ வந்து பண்றோம். செம்ம கிளைமேட். இப்போ ஊட்டியில் இருந்து மசினகுடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிற வழியில் இருக்கிறோம். இங்கே வந்து கிளைமேட் ஆல்மோஸ்ட்டு என்ன டிகிரி, 19 டிகிரி செல்சியஸில் இருக்குது பாருங்கள். எப்படி பிரைட்டாக சார் வந்து இருக்காரு பாருங்க. அந்த மாதிரி கிளைமேட் இன்றைக்கி செம்மையாக இருக்குது. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணி அனுபவிக்கணும்னா இங்கே வந்து இந்த இடத்துல நின்னால் மட்டும்தான் அதை ஃபீல் பண்ண முடியும். அதனால நாங்கள் ஃபீல் பண்ணுறதை நாங்கள் சொல்கிறோம். வராதவங்களாம் ஃபீல் பண்ணுங்க, வந்திருக்க நாங்கள் இந்த ஃபீல் பண்ணுறோம். ஆமாம், செம்மையாக சார் அதில் இதில் தோத்தியில் வந்திருக்கனால அவருக்கு இன்னும் கொஞ்சம் குளிர்ச்சி ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து மக்காசோளம் பண்ணிருக்காங்க பாருங்கள். அது வந்து சுத்தமாக ஃபுல்லாக இந்த இது வந்து
சுகர் எனக்கு சுகர் இல்லாது தேங்க்யூ சார் வந்து அங்கே செம்ம லொக்கேஷன். பியூட்டிஃபுல் காப்பி இதுவான்னு தெரியல, தேயிலை ஊட்டி டீ. இது டீ சார். காபி வந்து இந்த மரம் மாதிரி இருக்கும், சின்ன மரம் மாதிரி இருக்கும், அந்த இருக்குல்ல அது மாதிரி மரம் இருக்கும். ஒரு 10 நிமிஷம் அந்த போலீஸை கரெக்ட் பண்ணிருக்கணும், கரெக்ட் பண்ண மட்டும். நம்ம ஃபவுண்டர் சார் வர்றாங்க. தெரியும் சார். இப்படி வந்து இல்லைங்க, இவர் வந்து ஒரு 100 அம்மா உங்களுக்கு அரை சக்கரையா முழு சக்கரை நான் சாதாரணமாக நீங்கள் குடிச்சு பார்த்துட்டே வேணும்னா சக்கரை சொல்லுங்க, போட்டு தந்துடுவாங்க. ஏன்னா ரோஸா இருக்கு டீலாம், அது ரோஸ் டீ. இப்படி வந்து இல்லைங்க. இன்னும் யாரும் வரல. உங்களுக்கு அவர் கோபம் நல்லது. அந்த கோபத்தினால் பலர் பால்நடைந்தார்கள். நாங்கள் எல்லாம் அதை காக்கிறோம். ஐயா அவர்கள் தந்தை வேண்டும் எல்லாம் சூப்பர் தாங்க. அழகான புள்ளி மாடே அதெல்லாம் அந்த பக்கம் எனக்கு கண்ணு தெரியாது அவங்க. ஐயோ அங்க இருக்கு பாருங்க 2 யானை, அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க, அங்க தெரியுது பாருங்க 2 யானை. அது பின்ன பாத்துக்கிட்டு நீங்க போங்க வண்டி இதுல இருந்து என்ன தெரியுது? உள்ள இன்டீரியர் இப்பதான் போறீங்க உள்ள. ஐயா அது முதுமலை, இது மசனகுடி போறது எல்லா காடும். Landed at River Valley Resort at not Ooty, Masinagudi. We have reached River Valley Resort at Masinagudi. This one is after Ooty, and Sinu is bringing all this stuff, eatables, and somebody is going to have a look at all the resort places actually from here. One goose is out there, and tree house, and long view is the backdrop is hill, and this is the room. It's actually two double cots, a TV, water is brought by us, and Billy. Dressing table, everything is here. It's fine, nice room actually. 4 people can stay here. Comfortable room for 4 people. This 2 rooms. One is 2 bed, and another one is a bathroom, geyser, and another room is here. 2 rooms sharing a single toilet. Vijay Salam sir is coming. Hi, my dear. Srinivas coming. கிளாஸ் எடுங்க எந்த ஒன்று கொஸ்டினா இது எடுத்து. ஜங்கிள் சஃபாரி போக போகிறோம். கண்டிப்பாக ஜீப்பு 2 ரெடியாக இருக்குது. நாங்கள் 13 பேர் ரெடி டு கோ ஃபார். ஒரு 13 சிங்கங்கள் வந்து சிங்கங்களாமா காட்டில் இருக்கிற சிங்கங்களை பார்க்க சந்திக்க ரெடி ஆகிட்டோம், கிளம்பிட்டோம். சிங்கமோ புளியோ எதுனாலும் பார்த்துட்டு பார்த்துட்டு வரோம். இப்போங்க சார்
என் வீடியோ காமிச்சு கொடுங்க. என் வீடியோங்க. இபி ஆஃபீஸ் இருக்கு, ரிசர்வாயர் இருக்கு. அப்படி சுற்றி காமிச்சு பொந்துக்கெல்லாம் உள்ள பாதைக்கெல்லாம் கூட்டு போவோம். இதுக்குள்ள புலி வந்து அப்புறம் கால் தரம் அப்படி புலி காம மாட்டாங்க. சம்டைம் வெரி மடியில் தூக்கி வைங்க. அதெல்லாம் இப்போ இருக்குது சார். அவன் ஒன்றும் இதுவாகல. ஃபுல்லாக நம்ம கூட ஒன்றும் இதுவாகல. இப்போ தான் ஒரு இதுக்கு வந்திருக்கான் பேரை சொல்லி. சரிம்மா சரி. காது என்னாச்சு உனக்கு? காது முன்னாடி மின்னுங்க வா வாடகைங்க. காரில் உட்காந்து நீங்கள் வாமிட்டு எடுத்தீங்க. நல்லா பேசுகிறவங்க யார் பேசுகிறது கொடுத்தது? வா லைட்டாக லைட்டாக புரி விடுங்க சார். லைட்டாக கிடைக்குமா போடலாமா? ஏதாவது ஃபோட்டோ இவர் எடுத்துகிட்டு வருவாங்க. ஐயா எதையும் விடக்கூடாது சார். நீங்கள் என்ன வண்டி 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 சார் ட்ரெஸ் பண்ணி பக்காவாக கிளம்பியிருக்கீங்க சார். யாரை காட்டு யாரை தொட்டு போட விடுங்க. உட்காந்து சார் நீங்கள் மடியில் ஏறி உட்காருங்க. அவர் மெமரிஸ் கலெக்ட் பண்ணுறாரு சார். சூப்பர் சார். 3 மணி நேரம் 7 மணிக்கு வராங்க. முன்னாடி ஒரு வண்டி போயிட்டுருக்கு, அதை ஃபாலோ பண்ணி நம்ம இங்கே அவங்க செல்ஃபி இது பண்ணுறாரு. யூடியூப்ல அவர் மிகப்பெரிய பிளாகர். அவரே இன்னொரு கொண்டு வச்சிருக்காரு. கழட்டி அப்படி சிறுத்தை காலையில போட்டு கழுத்தை பிடிச்சா கட்டி இழுத்துட்டு வராருங்க. கட்டி இழுத்துட்டு வருவாரு. அது மகேஷ் சாரி இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு வந்து எல்ஐசி வந்து எல்ஐசி வந்து சிறுத்தை வரதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே பூனல் அப்படி கழட்டி போட்டு சிறுத்தை தலையில போட்டு புளிச்சு இழுத்துட்டு வர போறோம் நாங்க. பின்னாடி கட்டி ஓட விட்டு வர போறோம் நாங்க. அவரு பிடிக்கிறாரா இல்ல? அதான் இதுல கட்டி ஓட விட்டு வர போறாரு. நீ சொன்னா அப்படியாண்ணா பேசுறேன் சொல்றது உண்மையா? வந்து சிங்கத்தை பிடிச்சி எடுத்துன்னு சிறுத்தை பத்தி சொல்றான் சின்ன பையன். மிக்ஸ் பண்ணி தரேன். அதே மாதிரி சிக்காதான் அதே மாதிரி அதே மாதிரி பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணிடுவோம். ஒரு பீஃப் பண்ணிங்க. அது மாதிரி அனிமல்ஸ்லாம் இருக்குல்ல? இல்லை இது வந்து ஒரு பீஃப் பாயிண்ட். இது வந்து அட்வான்ஜர் டோர் கிளைமேட் செம்ம சில்லுன்னு இருக்குல்ல? என்ஜாய் பண்ணி ஆல்மோஸ்ட் ஒரு 18-19 டிகிரிஸ் தான் இருக்கும். எங்க ரோட காணோம். ரோடெல்லாம் கிடையாது. ரோடா எங்க இருந்து ரோடு? நீங்க இவ்வளவு ரோடு இருந்துச்சா? அப்போ சரிங்க. இப்போ எங்க இருக்குது? கல்லு பாருங்க எப்படி. இதுதான் உங்களுக்கு ட்ரெக்கிங் அட்வென்ச்சர் ரைட், ரோலர் கோஸ்டர் ரைட். ஓகேங்க. ஜீப் ஓகேவா? அது மீந்தா போலாம். அதுக்கு ஒரு டயர் எடுத்துனேன்.
சார் உங்களோட அனுபவம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. உங்களுடைய இது எப்படி இருந்தது, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? சுட்ட திரு நீரெடுத்து தொட்ட கையில் வேலெடுத்து தொகை மயில் ஆடி வந்த சுந்தரம். சார் வாங்க வாங்க சார், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார். நம்ம செல்வா சார் கிட்ட கொஞ்சம் கேளுங்க, அதை பத்தி அவர் அனுபவம் எப்படி இருக்குன்னு. பார்க்க கண்கொள்ளா காட்சி. செம்மையா ரொம்ப நல்லா இருந்தா ரைடு. சார் க்ளவுட்ஸ் பாருங்க அப்படியே ஃபுல்லா ஹேங்கிங். சார் நீங்க ஒரு 2 வார்த்தை எப்படி? சிறப்புங்க, சிறப்பு, மிக சிறப்பு. சார் நீங்க சொல்லுங்க. மிக சிறப்பாக ஓட்டலாம். செம்ம இது பாருங்க, என்ஜாயிங். அப்படியே அந்த க்ளவுட்ஸ் எல்லாம் அப்படியே ஹேங்கிங், அப்படியே பாருங்க செம்மையா இருக்கு. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். அது மேல ஒரு கோயில். அங்கெல்லாம் முடியும், அங்கெல்லாம் இருக்குண்ணா. ஆடு அழகா இருக்குல்ல. மாயாரன்ற ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே வந்து டேம் இருக்குங்களோ மற்ற நம்ம போடாதுங்க. அது என்ன கேளுங்க, அதே எவ்வளோ தூரம் வந்தோம். எங்க போகிறீங்க? அந்த 2 மரத்துக்கு நடுப்புற கருப்பா இருட்டா இருக்கு. யானை மாதிரி தான் இருக்கு. யானை தான். யானை அது யானை மாதிரி தெரியல. யானை நஞ்சு பார்த்தா யானை, நீங்க யானை இல்ல. 2 மரத்துக்கு இடையில இருக்காங்க. ரெயின்போ தெரியுதா பாருங்க, ரெயின்போ. போய் சேஸ் பண்ணி யானையை பார்க்க போறோம். அது நம்ம சேஸ் பண்ண உள்ள வந்து பெரிய யானை டஸ்கர் உள்ள இருக்கு. போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். கொடுத்துட்டு போங்கப்பா. கேட்டு போட்டு இவங்க பழங்குடி மக்கள் இருக்காங்களா? இல்லை ஈபி ஸ்டாப். அடுத்த வருஷம் தான் ஆரம்பிக்கும். அது கூட ஒரு ஏஜ் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. ஹெல்த்தியாக இருக்கிற ஏஜ் கொடுப்பாங்க. ஏதாவது நமக்கு ஹெல்த் இஷ்யூ இருந்ததுன்னா தரமாட்டாங்க. நீங்கள் 20 எடுக்கணும் எடுத்துருக்கீங்க. 40 பேர் பேருக்கு 1 lakh வந்தது ப்ரீமியம். 60 ஒய்ஃபுக்கு 61, ஹஸ்பண்டுக்கு 58. அஷூரில் 1 crore 2 பேருமே எடுத்தாங்க. அதனால நான் டாப்பப்பே அவங்களுக்கு கொடுக்கல. 1 lakh அதான் சொல்கிறேன். அவங்களுக்கு அந்த ஏஜுக்கு 1 lakh சம்திங் வந்து ப்ரீமியம். அதுவும் அவங்க ஜிஎஸ்டியோட கட்டினாங்க போன மாதத்தில். ஜிஎஸ்டி இல்லை. ஓடி போய் கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எப்படி தெரியும்? அதோ இங்கே யானைகளே. அதோ
போயிட்டு வரும்போது காமிக்கலாம். ஆனால் சின்ன யானை போயிட்டு வரும்போது காமிங்க. டிராஃபிக்காக ஊரில் ஒன்றுமே செலவு கிடையாது. செடி காமிக்கிறாரா? சொல்லுங்க. நாங்கள் இன்னைக்கு வந்து சண்டே, எக்ஸாக்ட்லி இன்னைக்கு 12/10/2025 இந்த இனிமையான வேலையில் காலையில் நாங்கள் மங்கிகளோட வந்து காலையில் கொஞ்சம் மீட்டிங், நம்ம உச்சி வரைக்கும் பாதை இல்லாத மலையில் ஜீப்பில் கூட்டி போனாங்க. அதை நீங்களே பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. அந்த வீடியோ மட்டும் பார்த்துருந்தீங்கன்னா நான் போய் அப்படியே கவர் பண்ண வரேன். நம்ம நண்பர் அவர்கள் குளிச்சுட்டு வந்துட்டாங்க. ஓகே பார்க்குறேன். எல்லாரும் வந்து ஒரு நபர் ரொம்ப ஒரு 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 ஆர்வத்தில் வாழ்க்கையில் முன்னேறணும்னு போயிட்டே இருக்கிறாரு. ஆனால் அப்படின்ற 2 மணி நேரமாக அந்த புலி வந்து அந்த நாயை பிடிக்கவே இல்லையா. நம்மளை விட்டா போதும். அதனால மசினகுடியில் வந்து ட்ரிப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பண்ணிட்டு ரிலாக்ஸாக வந்து சண்டே மார்னிங் 10:32 இந்த டைமுக்கு கிளம்புறோம். கிளம்பிட்டு சென்னையை வந்து ரீச் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இப்போ போகிற வழியில் வந்து கொஞ்சம் ஷார்ட்கட்டில் போகிறனால ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடணும். குடி அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு தெய்வத்துடைய பேரை வச்சு தான் அந்த ஊர் பேரே வந்துருக்கு. நேற்று தான் சொன்னாங்க சார், தெய்வம் இங்கே ஒரு சாமி இருக்குது, அந்த சாமி பேர் வந்து மசினகுடி. அதனால இந்த பேரை வந்து ஊரோட நேம் வந்து மசினகுடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சா? பஸ் சொல்லுங்க. அப்படியே ஏதாவது கூலிங் கிளாஸ்லாம் கொடுத்தீங்கன்னா அப்படி போட்டு உட்காருவேன். என் கார்லேயே விட்டு வந்துட்டேன். சரிங்க. இங்கிருந்து 36 பென்ஸ் இருக்கு நம்ம ஊட்டி போகிறது வரைக்கும். ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே மசினகுடியிலேருந்து மேலே ரேசிங்காக தான் போயிட்டு இருக்குது. இறக்கம் கிடையாது, மேலே ஏற்றமாக தான் போயிட்டு ஊட்டியில் ரீச் ஆகிடும். இருக்குது, ஏற்றமும் இருக்குது. மலையில் வந்துட்டு இறக்கம் ஏற்றமாக தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. ஃபுல்லாக அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறதால ரொம்ப சூப்பராக இருக்குது, சிறப்பாக இருக்குது. டிரைவர் அண்ணன் வந்துட்டு பொறுமையாக அழகாக ஓட்டிகிட்டு இருக்காரு. சில்லுன்னு இருக்குங்களா சார்? சமைச்சா அப்படி மெதுவாக வண்டி மெதுவாக போயிட்டு இருக்கும்போது சைட் சீயிங் பார்த்து நல்லா எல்லா ஜோசியரும் பாலிஷ்டாக அதை சொல்ல மாட்டாங்க. கிளைமேட் நல்லா என்ஜாய் பண்ணுங்க சார். சூப்பராக என்ஜாய் பண்ணோம். திருமலை செல்வனுடைய கிளைமேட் பண்ணுறது, திருமலை செல்வன் சாருடைய பல விதமான சித்து விளையாட்டுகள்லாம் இந்த இதில் பார்த்தோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். வெளி உலகத்துக்கு தெரியாத பல விஷயம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? இருக்கா? ரைட், மகிழ்ச்சி. அதை வீட்டில் முக்கியமாக போட்டு காமிங்க. கண்டிப்பாக. ரைட். அப்புறம் அனுப்ப மாட்டாங்க சார் நமக்கு. நம்ம மகேஷ் சார் செம்ம என்ஜாய் பண்ணாரு. பட்டிமன்றத்தில் வந்து முக்கியமான சில தகவலை எல்லாம் சொல்லி எல்லாரையும் சிறப்பாக வந்து அசர வச்சு மகிழ்ச்சியில் ஆழ்த்திட்டாரு. ட்ரெஷர் இருக்கு, எக்ஸ்ட்ராவா காமிங்க. அவரோட அனுபவங்களை சொல்லுங்க. சொல்லுங்க. இந்த முறை வந்து மறக்க முடியாத அனுபவத்தை வந்து பல வந்து இருந்தது.
முக்கியமாக நம்ம திருமலை சாருடைய பல திறமைகளை வந்து வெளிக்காட்டினாரு. ஒன்றும் பல இருக்குது, அதை வந்து வெளிக்காட்ட விடல, அவகாசம் கிடைக்காத அளவுக்கு. அது போக வந்து பயங்கரமான ஒரு ட்ரிப்பெல்லாம் போனோம். இதுக்கெல்லாம் அந்த ஒரு மலை மேலே ஏற்றி காமிக்கிறேன்ட்டு எங்களை அட்வென்ச்சர் ட்ரிப்புன்ட்டு ஒரு காமெடி பண்ணி விட்டாங்க. கடைசி வரைக்கும் மானை பார்த்தோம். இது மாங்காடு மாரி மான் காடு ஆகி போச்சு. நாங்கள் புளியை பார்க்கல, வேறு எலியும் பார்க்கல, ஆனால் மான் மட்டும் பார்த்தோம். ஸோ நல்லபடியாக நல்ல சாப்பாடு, நல்ல லொக்கேஷன். யானையை பார்த்தோம், நல்ல லொக்கேஷன், அருமையான ஒரு ஃபுட்டு சூப்பரு. நல்ல தூக்கம் தூங்கி அழகாக எழுந்து எல்லாம் கிளம்பிட்டோம். எல்லாம் பாருங்கள் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக நீட்டாக கிளம்பிட்டாங்க. எல்லாருக்கும் ஒரு நன்றி. இதை வந்து நம்ம மென்மேலும் அடுத்து இதில் இருக்கிற சின்ன சின்ன குறைகள்லாம் சரி பண்ணி அடுத்த முறை கலக்கிறோம். அப்படியும் ஒரு வழி இருக்கு, ஆனால் அது ரொம்ப சொக்கா. சரியான லொக்கேஷன் சார் அது. சார் ஏதோ டீ எஸ்டேட் இது மாதிரி சார், அது கோல்ஃப் கிளப் மாதிரி சார் அது பார்க்குறதுக்கு சூப்பராக சார். அது லொக்கேஷன் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு நடுவில். தண்ணி பாருங்க, சூப்பராக தெரியுது. வீடியோ எடுத்து குரூப்பில் போடுங்க. இருக்காரு பாரு சார் நம்ம திருமலை சார். சார் அங்கே பிடிச்சானே சார். அந்த இடம் போக முடியாது சார். அந்த இடம் போக முடியாது சார். அங்கே போய் பிடிச்சா செம்மையாக இருக்கும். மசினகுடியிலிருந்து ஊட்டி வந்தாச்சு. ஊட்டியில் வந்து சாக்லேட் மியூசியம் மியூசியம்குள்ளே ஆல்ரெடி நம்ம மக்கள் வந்துட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா we have varieties of chocolates. சார் அங்கே போய் செம்மையாக இருக்கு. வா பியூட்டிஃபுல். அந்த ஒரு 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 இதில் ஒரு ஸ்ட்ரா மாதிரி இருக்கிறதுல ரோல் பண்ணி கொடுக்குறாங்க. சார் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுவார் சார். ஒரு பைட் பண்ணிட்டு அப்படியே டேஸ்ட் காமிங்க. இல்லை இது யூடியூப் விடுங்க. நம்ம வந்து சூப்பர் டேஸ்ட், வண்டர்ஃபுல் டேஸ்ட். இந்த பொம்மைகள் எல்லாமே வந்து சாக்லேட் மாதிரி ஒரு ஒரு இதில் மெட்டீரியலில் செஞ்சுருக்காங்க. ஃபுல்லாக ஷாப்பிங் முடிச்சாச்சு. டன். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ். ஊட்டியில் இப்போ வந்து ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ஈட்டபிள்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம லைன்ஸும் எல்லாம் கொஞ்சம் ஈட்டபிள்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அது வந்து கிளம்பியாச்சு. சென்னை. இப்போது ஊட்டியிலேருந்து தாண்டி குன்னூர் வந்து குன்னூருக்கு அப்புறமா கீழே இறங்கிட்டு இருக்கோம். மேட்டுப்பாளையம் டுவர்ட்ஸ் மேட்டுப்பாளையம். அப்புறம் சென்னை போகிறது. நான் சவுண்ட் நான் கேட்கல.
பின்னாடி தானே இப்பதான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறாரு. அடுத்து பாருங்க பாருங்க வரும் வரும் ஆட்டம் போட்டு உனக்கு காலரங்கி போனந்தாரு பையங்கிட்ட நீயா பாசாகம் பண்ணாதடி பண்ணாதடி you.